Hello friends, நான் வந்துட்டேன் குணா கேவ். ஸோ இந்த குணா கேவ் அப்படின்ற ஒரு விஷயம் குணா படத்துல இருந்தே ஃபேமஸாக தான் இருக்கு. ஸோ அந்த படம் வந்து 30 வருஷம்ன்றது ஆச்சு. ஸோ கட் பண்ணா 30 வருஷத்துக்கு அப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு கேரளா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு படம் ஒரு பிக்கெஸ்ட் சக்ஸஸாக இருக்கு. ஸோ அந்த சக்ஸஸை ஒட்டி உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவருமே வந்துட்டு இந்த மஞ்சுமல் பாய்ஸை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு கமல் சார் அவருமே வந்துட்டு இந்த மஞ்சுமல் பாய்ஸை வந்துட்டு கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு படத்துல எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குணா படத்துல காட்டின ஒரு குகை இருக்கு இல்லையா? ஸோ அந்த குகையில வந்துட்டு ஒரு நண்பர் மாட்டிக்கிறாங்க. அந்த நண்பரை வந்துட்டு எப்படி மற்ற இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு காப்பாத்துறாங்கன்றது அதோட கதை. ஸோ ரொம்ப ஒரு சர்வைவல் ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால தான் ஒரு பிக்கெஸ்ட் ஹிட்டாவுமே ஆயிடுச்சு. ஸோ இதோட தொடர்ச்சியா வந்துட்டு இந்த குணா கேவ் அப்படின்ற ஒரு விஷயம் பல மத்தியில தமிழ்நாடு முழுக்க இல்ல எல்லா இடங்களுமே பயங்கரமா வந்துட்டு இதை பத்தியான ஒரு கிரேஸ் வந்திருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் மஞ்சுமல் பாய்ஸை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அதுக்கு நடந்த ரியல் இன்சிடென்ட்டை பத்தி தான் நிறைய பேர் பேசுறாங்க. பட் அந்த ஒரு குணா குகை அப்படின்ற சொல்ற அந்த குகைக்கு பின்னாடி இருக்கிற பல மிஸ்ட்ரீஸஸ் இருக்கு. அந்த குணா குகைன்றது கிருஷ்ணர் வாழ்ந்த டைம் கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு குகை லிங்க் ஆகுதுன்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? எஸ், அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சு போறோம். என்னடா எப்படி சொல்ற, இந்த ஒரு குணா குகை எப்படி கிருஷ்ணர் காலத்துல போயிட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்றத கேக்குறீங்களா? அந்த ஒரு விஷயத்த நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குணா படத்துல காட்டின குகையில இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங் டீம்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் குணா படத்தை வந்துட்டு அந்த குகைக்குள்ள வந்துட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால அந்த குகைக்குமே போயிருந்தோம். ஸோ கீழே இருந்து அந்த குகைக்கு போறதுக்கு நிறைய வெயிட்டான கேமராஸ், லைட்ஸ், அது இதுன்றது எல்லா டீமையும் கூட்டிட்டு அந்த குகைக்குள்ள உள்ள போயிட்டோம். ஸோ ஒரு சைடு ஆர்டிஸ்டுமே ரெடி ஆயிட்டாங்க. ஷூட்டிங்கான மொத்த அரேஞ்ச்மெண்ட்டுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதுதான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த டைரக்டர் வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்றது சொல்லும்போது நாங்கள் கேமரா ரன் பண்ணும்போது அங்கே கேமரா ரன் ஆகலை. என்னடா இது வரைக்குமே நல்லா ரன் ஆகிட்டு இருந்த கேமரா இந்த குகைக்கு வந்து ரன் ஆகலையா அப்படின்றது பார்க்கும்போது அங்க இருந்து தான் எங்களுக்கு இன்னொன்று ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஆக்சுவலி இந்த ஒரு குகை மதிக்கெட்டன்சோலையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்றது சொன்னாங்க. ஸோ மதிக்கெட்டன்சோலை அப்படின்ற ஒரு விஷயம் கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை காடு. இந்த ஒரு காடுல யார் உள்ள போனாலுமே எந்த ஒரு மனுஷனுக்கும் மதி குழம்பி போயிடும். ஸோ அதுவே மனுஷனே அந்த மாதிரி குழம்பி போகிற நேரத்துல டெக்னாலஜி குழம்பி போகாதான்ற ஒரு விஷயம் அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இந்த மிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. அதை தாண்டி இதோட தொடர்ச்சியா இதோட வரலாறுன்றதை பார்க்கும்போது கிருஷ்ணர் காலம் வரைக்கும் இந்த ஒரு குகை கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஈஜிப்ட்ல பிரமிட் கட்டுறதுக்கு முன்னாடியில இருந்து இந்த குகை இருக்கு அப்படின்றது சொல்றாங்க ஆர்காலஜிஸ்ட். ஸோ அப்படி என்ன இந்த குகைக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரின்றது டீட்டெயிலா வழக்கம் போல மற்றவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பல விஷயங்களை இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களுடைய ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல மிஸ்ட்ரீஸஸ், ஒரு குகையை பத்தி பின்னாடி இருக்கிற பல வரலாறுகள் இந்த சேனல் மூலியமா நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோல மஞ்சுமல் பாய்ஸ் பத்தியும் பேச போறதில்ல, அந்த கதையை பத்தியுமே பேச போறதில்ல. முழுக்க அந்த குகை பின்னாடி மிஸ்ட்ரீஸஸ் பத்தி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் பார்க்க போறோம். பிகாஸ் நம்ம சேனல்ல எல்லாருமே தெரிஞ்சதுதான், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் தான் நம்மளோட கோலே. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது கண்டிப்பா எனக்கு தேவை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து அப்படின்றது பார்த்தோம்னா, முதல்ல இந்த குணா குகை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு. அதுதான் வந்துட்டு த டெவில்ஸ் கிச்சன். இந்த ஒரு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற பேர் யார் வச்சதுன்னா பிரிட்டிஷர்ஸ் தான் இதுக்கான ஒரு பேருன்றது வச்சாங்க. முதல்ல இந்த குணா குகையோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு குணா குகை அப்படின்றது 3 பில்லர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு 2 தூணுக்கு கீழே போகிற ஒரு குகை அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த ஒரு குகை கிட்டத்தட்ட 250 மீட்டருக்கும் மேல ஆழம் இருக்கு அப்படின்றதுன்னு சொல்றாங்க. இது வரைக்குமே
டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் 16 பேர் அதுல இறந்திருக்காங்க. 17வது பேர் ஒருத்தர் இறக்க வேண்டியது. பட் அதுல வந்துட்டு அந்த ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. அவர் தான் வந்துட்டு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல கட்டுற அந்த ஒரு ஆள். ஸோ 16 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. அதுல தப்பிச்சவங்க ஒருத்தர் தான். ஸோ 17வது ஆள் ஒருத்தன் டெட் கவுண்ட்ல போயிருக்க வேண்டியவன். பட் அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் காப்பாத்திட்டாங்க. ஸோ இல்லைன்னா இது வரைக்கும் 17 பேருன்றது ஆயிருக்கும். இந்த 16 பேருன்றது இது வரைக்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னா இல்ல. இது வரைக்கும் அந்த ஒரு குகையில கணக்கெடுப்பு எடுத்த காலகட்டத்தில இருந்து இது வரைக்கும் 16 பேர் கீழே விழுந்தவங்க வெளியில வந்ததே இல்லை. அவங்க காப்பாற்ற நினைக்கிறவங்களுமே வந்துட்டு அவங்களை இது வரைக்குமே வெளியில எடுத்ததே இல்லைன்றதுதான் இது வரைக்குமே வரலாறு. இதனாலேயே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த குணா குகைக்குள்ள போனவங்க யாரும் வெளியில வந்ததில்லை. இது வந்துட்டு ஒரு பேய் குகை, டெவில்ஸ் கிச்சன், ஸோ ஒரு மர்மமான குகை அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம், இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ முதல்ல இந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பார்க்கும்போது வந்துட்டு அங்க இருக்கிற மதிக்கட்டான் சோலை போகிறதுக்கு முன்னாடி நிறைய வார்னிங் சைன் இருக்கும். இந்த மதிக்கட்டான் சோலை ஒரு மூலிகைக்காரு. அங்க இருக்கிற ரேஞ்சர் ஆஃபீஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அது அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்க எங்க போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க அப்படின்றது ஒரு வார்னிங்ன்றது அங்க எப்பயுமே இருக்கும். ஸோ இதனால மதிக்கட்டான் சோலை என்ட்ரி ஆகும்போது வந்துட்டு முதல்ல நீங்க போற வழி எல்லாம் கொஞ்சம் வெளிச்சமா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமா ஃபுல்லா இருட்டாயிடும். அதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, மதிக்கட்டான் சோலையில ரொம்ப நீளமான மரங்கள் வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை உள்ள விடாம ஒரு 12 மணி பட்ட பகல் 12 மணியா இருந்தா கூட உங்களுக்கு மேகமூட்டமா ஒரு மாதிரி பனி மூட்டமா தான் அந்த காடுக்குள்ள வந்துட்டு காட்சி அளிக்கும். ஸோ எல்லா மரமும் அந்த மாதிரி அடர்த்தியா இருந்து ஒரு சூரிய வெளிச்சம் கூட உள்ள போகாத அளவுக்கு ரொம்ப டைட்டா அந்த மேல மூடிக்கிட்டு இருக்கும் அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம். ஸோ நீங்க தரவழி பார்க்கும்போது வந்துட்டு நீங்க போற அந்த தரவழி அந்த ஒரு நிலப்பகுதிக்கு மேல வந்துட்டு ஒரு 2 அடி வரைக்கும் ஒரு இலைகள்னால வந்துட்டு மூடப்பட்டிருக்கும். ஸோ நீங்க நடக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இலைகள் மேலதான் நீங்க நடக்கணும். அந்த இலைகளுக்கு கீழே ஒரு 2 அடிக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு நிலன்றது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இலைகள் நிரம்பின ஒரு வழிப்பாதை. ஸோ அதுல பாம்புகள், பூச்சிகள் எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ரொம்ப என்னது சொல்றது ஒரு பெனிஃபிட்டான ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த ஒரு மதிக்கட்டான் சோலை. ஸோ இந்த மதிக்கட்டான் சோலையில தான் வந்துட்டு இந்த ஒரு குணா குகைன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல ஹிஸ்டரிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட 203 வருஷங்கள்ன்றது ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1823. ஸோ இப்போதைக்கு காலகட்டத்தில் மேட்ச் பண்ணா 203 வருஷங்கள் நம்ம பின்னாடி போகிறோம். ஸோ இந்த 1821ல வந்துட்டு B.S. வார்ட் அப்படின்றது வந்துட்டு மதுரையில ஒரு பிரிட்டிஷ் காலனர்ன்றது ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இவர் ஹண்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ மதுரையில இருந்து கொடைக்கானலுக்கு இவர் அடிக்கடி வெக்கேஷன் டைம்ல எப்போலாம் ஃப்ரீ கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹண்டிங்காக போவாரு, ஒரு ட்ரெக்கிங்காக போவாரு. ஸோ அந்த மாதிரி வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லொகேஷன்ன்றது ஒரு நீண்ட நாள் ஒன்று கிடைக்குது. ஸோ இதனால வந்துட்டு நம்ம கொடைக்கானல் போயிட்டு ஓவரால் நல்லா ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் ஹண்டிங் பண்றதுக்காக போயிருக்காரு அவரோட டீமோட. ஸோ அந்த ஒரு டீம் போக போக என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குகையை பார்க்குறாரு. அந்த குகை தான் வந்துட்டு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற குணா கேவ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 203 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த B.S. வார்ட் அப்படின்ற இந்த பிரிட்டிஷ் காலனர் தான் இந்த ஒரு விஷயம் குகைன்னு ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்ற ஒரு வெளி உலகத்துக்கு சொல்றாரு முதல்ல. ஸோ இந்த ஒரு குகைக்குள்ள போகும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அமானுஷமான சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அவர் உள்ள போனதுமே நிறைய என்ன சொல்றது அந்த வவ்வால்கள் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அதுவும் கூட்டமா அந்த வவ்வால்கள் ஒரு உருவத்தை உருவாக்கி ஒரு பேய் மாதிரியான வடிவங்களை காமிக்கிறது அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. ஸோ இது எல்லாமே அவர் நோட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி மதிக்கட்டான் சோலையில மிகப்பெரிய ஒரு குகை இருக்கு. அந்த குகையில இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வித்தியாசமான சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் அதை டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவர் உள்ள போக போக சில டெம்பரேச்சர்ஸை ஃபீல் பண்றாரு. ஒரு மாதிரி சூடா இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ஸை ஃபீல் பண்ணாரு. ஸோ கொடைக்கானல்னாலே ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே இப்போ ஒரு வேற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் ஃபீல் பண்ற ஒரு விஷயத்தையுமே எழுதி வைக்கிறாரு. ஸோ அதை எழுதி வச்சது அதுக்கப்புறம் அவர் வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற மற்ற எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு குகையை நான் பார்த்தேன். அது கூட சில விஷயங்களுமே வந்துட்டு டெம்பரேச்சர் ஃபீல்ஸுமே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதே போல அங்கே நிறைய வவ்வால்கள் இருக்கு. அதனால நிறைய வித்தியாசமான சத்தங்களுமே
சில உருவங்களுமே நான் பார்க்க நேர்ந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயமுறுத்த ஒரு குகையா அது இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போதான் அது முதல்ல வந்துட்டு பிஎஸ் வார்டு வந்து த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. தமிழ்நாடோட டெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது சொன்னாங்க. இந்த ஒரு டெவில்ஸ் கிச்சன்ன்றது பிரிட்டிஷர்ஸ்க்கு புதுசு இல்லைங்க பேர் வைக்கிறதுக்கு. எல்லா நாடுகளிலுமே வந்துட்டு ரொம்ப பயமுறுத்துற ஒரு இடமா, ஒரு நேச்சுரலாவே வந்துட்டு உருவாக்குற ஒரு பயமுறுத்துற ஒரு இடம் அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு உடனே அவங்க த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது பேர் வைப்பாங்க. ஸோ அதே போலதான் இந்த குணா கேவுக்கு வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டோட த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு வச்சாங்க. ஸோ இப்படிதான் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது பேர் வந்ததுக்கான ஒரு வரலாறு. சரி, இந்த ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இதோட வரலாறு என்னன்றது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இதை விசாரிக்கிறாங்க. திரும்பி இதே போல மற்ற பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இந்த குகையை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க ஊர்கள்ல இன்னும் மேல ஏறி போய் இந்த விஷயத்தை விசாரிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை விசாரிக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவ்வளோ பெரிய ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள நம்ம போனோம்னாலே அங்க வித்தியாசமான சத்தங்களுமே நிறைய ஒரு அமானுஷமான உருவங்கள் வந்துட்டு நாங்க பாக்குறோம். ஸோ அதனால அது ஒரு பேய் குகையா நாங்க பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அலிகேஷனா வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் காலத்துல 7000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் காலகட்டத்தில் வந்துட்டு பாண்டியர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா மறைவா வந்துட்டு பல வருஷங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை விழுந்தது. ஸோ அந்த கட்டளைக்கு இணங்க அவங்க ஒரு தேர்ந்தெடுத்த இடம் தான் கொடைக்கானல். அந்த ஒரு கொடைக்கானல்ல வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல போயிட்டு வாழ்வாதாரத்துக்காக புகுந்த ஒரு இடம் தான் அந்த குகை. ஸோ அங்க வந்துட்டு அவங்க பல வருஷங்களா வந்துட்டு மறைஞ்சு வாழ்ந்து இருந்தாங்க, அவங்களுக்கான அந்த கட்டளை முடிகிற வரைக்கும். இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா இதுல என்ன தெரிய வருது, நார்மலைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போ ஈஜிப்ட் கட்டப்படல, அதுக்கு முன்னாடில இருந்து இந்த ஒரு குகைன்றது இருக்கு. இந்த குகையில மக்கள் நடமாட்டமும் மக்களோட வாழ்வாதாரமுமே இங்க அடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் குணா குகையோட வரலாறு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு த டெவில்ஸ் கிச்சன்ன்ற பேர் வந்ததுக்கான காரணமும் இதுதான். அதே போல இந்த குணா குகை வந்துட்டு 7000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சுவடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் குணா கேவ். இதுக்கப்புறமா நீங்க கொடைக்கானலோ இல்ல அந்த குணா குகையை நீங்க பார்க்க போனீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு ஞாபகம் வரும்ன்றதை நான் நம்புறேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த குணா குகையை பத்தி மற்றவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே அனுப்புங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் கற்றுக்கிட்டுமே. ஸோ உங்களும் மாதிரியே அதுக்காக நீங்களும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதே போல விஷயங்களும் நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.